நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, why are our blessings delayed? நாம் எதிர்பார்க்கும் ஆசீர்வாதங்கள் தாமதாவது ஏன்? இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை தியானிக்க போகிறோம். முதலாவது, காட்ஸ் டைமிங், கர்த்தருடைய வேலை. இரண்டாவது, த டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த், நம்முடைய விசுவாசத்தின் சோதனை. மூன்றாவது, டேர்னிங் பாயிண்ட்ஸ், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். நான்காவது, கிரேட்டர் க்ளோரி ஆஃப் காட், தேவனுக்கு அதிக மகிமை உண்டாகும்படி. ஐந்தாவது, அவர் ஃபியர்ஸ், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பயங்கள். ஆறாவது, ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஏழாவது, லேக் ஆஃப் டெஸ்பரேஷன், ஒரு பசி தாகம் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கும் பொழுது. why are our blessings delayed? நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் தாமதாவது ஏன்? இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை தியானிப்ப. முதலாவது, காட்ஸ் டைமிங், கர்த்தருடைய வேலை. யோவான் 2:3-4, திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என என் வேலை இன்னும் வரவில்லை. ஆகவே ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் ஒரு குறித்த வேலை வைத்து அந்த வேளையிலே அதை செய்வார். யோவான் 7:2-6, யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தகாரத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாக. கூட பிறந்தவங்கன்னான்றாங்க, கூட போய் எல்லாருக்கும் காட்டு, பிரபலமாக. அப்போ நாங்களும் என்ன செய்வோம்? அதை வச்சு நாங்களும் கொஞ்சம், உலகத்தில் இதெல்லாம் நடக்குதா இல்லையா? உலகத்தில் நடக்குதா இல்லையா? அவங்க உள்நோக்கம் என்ன? ஏன் பூ ஏன் இங்கே உட்காந்து இருக்கு, இங்கே உட்காந்து என்னப்பா பூப்பா எல்லாம் பேர் புகழ் எல்லா இடத்துலையும் பரவனா. ஆனால் வசனம் ஏன் அப்படி சொன்னாங்க? அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இவங்க சொல்கிறதுனால அவருக்கு எல்லாத்துக்கும் வேலை இருக்குது. இப்போ நான் போய் எல்லா இடத்துலையும் செய்ய, அதுக்கு ஒரு வேலை இருக்குது. உங்கள் வேலை எப்போ நீங்கள் எப்போ வேணால் போய் நான் அப்படி செய்ய முடியாதுங்க. எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? வேலை. வெளிப்படுத்தல் 6:9-10, அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மரித்தாங்க, ஆண்டவருக்காக ஜீவனை கொடுத்தவர்கள். அவர்கள் என்ன சொல்கிறாங்க? அவர்கள், பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு நாங்கள்லாம் எங்களை கொலை பண்ணாங்க, எங்கள் ரத்தத்தை சிந்தி வந்திருக்கிறோம், எது வரைக்கும் நியாயம் செய்யாமல் பழி வாங்காமல் இருப்பீர் என்று
இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் தேவனை நோக்கி என்ன செய்கிறாங்க? அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்ய போடுகிறவர்களுடைய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமார்களின் தொகை நிறைவாக முடியும். இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவளுக்கு சரி, கொஞ்சம் காத்துருங்க, இன்னும் அவனுடைய வேலை வரல. என்ன இன்னும் உங்களை மாதிரி மற்றவங்களும் இரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டியது இருக்கிறது. எல்லாரும் மறித்த உடனே தேவன் உங்களுக்கு என்ன செய்வார்? நியாயம் செய்வார், பழி வாங்குவார். கொஞ்ச காலம் என்ன செய்யுங்க? கர்த்தருடைய வேலை வரைக்கும் என்ன செய்யுங்க? காத்திரு. இரண்டாவது, நாம் எதிர்பார்க்கும் ஆசீர்வாதங்கள் தாமதமாவது ஏன்? இரண்டாவது, விசுவாசத்தின் the test of faith. ஆதியாகமம் 22:1-2 இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். சரியா? ஆகவே நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு சோதனை. இப்போ ஆண்டவருக்கு ஒவ்வொரு இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியுமா தெரியாதா? யார் மேலே உயிரை வச்சுன்னு இருக்கிறாங்கன்னு தெரியுமா தெரியாதா? அதான் ஒருத்தர் சொன்னார், ஆபிரகாமே உன் வயதான பாட்டியான மனைவியை பலியிடுன்னு சொல்ல ஆண்டவர். அங்கே வயசான பாட்டியம்மா ஒன்று உட்காந்துக்குது அவங்க வீட்டில், அதை கொண்டு போய் பலியிடலாம் சொல்ல. அது அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்காதுன்றாங்க. எனக்கு தெரில, சில பேர் சொல்கிறேன். நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க, யாரோ சொன்னாங்க அது அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்காதான். என்ன எங்கள் ஆண்டவர் எதை எங்கே சொல்கிறார்? உன் புத்திரனும் உன் ஏக அப்படின்னா என்ன? ஒரே பையன், ஒரே பிள்ளை, ஒரே மகன், ஏக சுதனும். உன் நேச யார் அதிகமாக நேசிக்கிறாய், உயிரையே வைத்து அந்த மகனை என்ன செய். அதுதான் சோதனை. சரியா? ஆபிரகாம் தயங்கவே கூட்டின்னு போய் வச்சு பட்டியத்தை தூக்குறார் அவனை பலி எடுத்து. அப்போ ஆதியாகமம் 22:12 அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாது. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்ததினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். 17-18 இந்த சோதனையில் வெற்றி பெற்றதுனாலே என்ன நடந்தது? சும்மா விளையாட்டுக்கு ஆண்டவர் யாருன்னா சோதிப்பாரா? காரணம் இல்லாமல் ஆண்டவர் மனிதனை சோதிப்பாரா? சோதனால அது பின்னால் பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அதுக்காக தான் சோதனை. இதில் வெற்றி பெற்ற உனக்கு பெரிய என்ன ஆசை? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலும் பெருகவே பெருகு என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சொத்து கொள்வார்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே சில வேளைகளில் நம் விசுவாசம் என்ன செய்யப்படுகிறது? சோதிக்கப்படுகிறது. ஏன் இப்படி நடக்கிறது என்று
நாம் யோசிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுது. உபாகமம் 8:2-3. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு இந்த 40 வருஷம் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியும் என்ன செய்ய நினைப்பாயாக. இந்த சோதனையில் தான் தெரியுது ஆண்டோடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோமா, கீழ்ப்படிய. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உனக்கு உணர்த்தும்படி நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். வனாந்திரத்தில் எங்கே இருக்குது சாப்பாடு? வனாந்திரத்தில் வெறும் மணல் தான் இருக்கும், சாப்பாடு எதுவும். ஆகவே அந்த இடத்திலும் மனுஷன் அப்பத்தினால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை, அந்த வார்த்தை உன்னை போஷிக்கும். சாப்பாடே ஆகாரம் இல்லாத இடத்துல ஆகாரம் உன்னை தேடி வரும்படி ஆண்டவர் செய்வார். அதை நீ உணர்ந்து கொள்ளும்படி. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. இங்கிலீஷில் மேன் ஷால் நாட் லிவ் பை பிரெட் அலோன். சரியா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மவுண்ட் ரோடில் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட், மேன் ஷால் நாட் லிவ் பை பிரெட் அலோன். இந்த வசனம் யார்ப்பா அது? இவ்வளோ பெரிய நம்ம வசனத்தை போட்டிருக்காங்களேன்னு கீழே பார்த்தா மேன் ஷால் நாட் லிவ் பை பிரெட் அலோன் சொல்கிறது யார்? அமுல் பட்டர். கீழே யார் அட்வர்டைஸ்மெண்ட் தான், வெறும் பிரெட் சாப்பிடாதீங்க, எங்கள் அமுல் பட்டரும் வாங்கி நல்லா தடவி சாப்பிடுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மெயின் பெரிய போட்டிருந்தாங்க அந்த காலத்தில். அந்த அர்த்தத்தில் சொல்ல, மனுஷன் அப்பத்தினால் அப்போ எதை வேணுமா? கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் எவ்ரி வேர்ட் that comes from the mouth of 1 பேதுரு 1:6. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துக்கப்பட வேண்டியது அவசியமல்ல. இப்பொழுதும் கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணும். ஆகவே தங்கத்தை பார்க்கலாம் விசுவாசம் அதிக தங்கம் சோதிக்கப்படுகிறது போல உங்கள் விசுவாசம் என்ன செய்யும்? சோதி. 1 பேதுரு 4:12-14. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி இருக்கிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். சோதனை எது புதுமை என்று என்ன செய்யக்கூடாது? இது எதுவுமே புதுமையே இல்லை. எபிரேயர் 10:37. விசுவாசத்தினாலே நீதிமான் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா. விசுவாசம் சோதிக்கப்படும் போது பின்வாங்கி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் என்ன செய்யும்? அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:6. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிட சோதனையே அல்லாமல்
வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்குமே நடக்காததான் உங்களுக்கு நடந்துருக்குது. உங்களுக்கு ஏதோ கஷ்டம்னு வச்சுங்களேன், உலகத்தில் யாருக்குமே அந்த கஷ்டம் வரவே இல்லையா? இதை விட அதிகமாக நிறைய பேர் அது மனுஷருக்கு நேர சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடும். சோதனையே தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படின போக்கையும் ஆண்டவருக்கு தெரியும். ஒவ்வொரு ஆள் எவ்வளோ தாங்க முடியும். உங்கள் திராணிக்கு மேலாக ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், சோதிக்கப்பட விட மாட்டார். அது தாங்கும்படி, அதிலிருந்து தப்பி வரும்படி ஒரு வழியை கொண்டு போடுவார். இப்போ நீங்கள் ரொம்ப பலமுள்ள விசுவாசின்னு வைங்க, நிறைய உங்களால் தாங்க முடியும்னா இப்போ உங்களுக்கு சோதனை சின்னதாக இருக்குமா கொஞ்சம் பெருசாக இருக்குமா? சரியா? மூன்றாவது டேர்னிங் பாயிண்ட்ஸ், கர்த்தர் மாற்றங்களை ஏற்படுத்தும் வேலை. நம்ம எதிர்பார்க்கும் ஆசீர்வாதங்கள் தாமதமாவது ஏன்? இப்போ நீங்கள் வண்டி ஓட்டின்னு போகிறீங்கன்னு வைங்க, வண்டி ஓட்டின்னு போகும்போது இங்கே வேகமாக போயிருந்தாலும் திரும்புகிற நேரம் வருதுன்னு வைங்க, அப்போ என்ன பண்ணும்? போகிற வேகத்திலே திரும்பினா என்ன ஆவீங்க? போகிற வேகத்திலே போனீங்கன்னா என்ன ஆவீங்க? பெல்ட்டி அடிச்சுன்னு போய் சேருவீங்க. அதே திரும்புகிற நேரம் வந்தால் என்ன செய்யணும்? நல்ல மெதுவாக. கர்த்தர் ஏன் தாமதம்? பெரிய மாற்றங்களை கர்த்தர் உருவாக்கும் பொழுது அந்த நேரம்லாம் என்ன ஆகணும்? மெதுவாக, அவசரப்படக்கூடாது. எபிரேயர் 12:26-27 அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று என்னும். இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய என்று இப்போது வாக்குத்தத்தம். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கது, அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவர்களை போய் மாறி போகும் என்பதை குறிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் எல்லாற்றையும் என்ன செய்யப்பார்? அசைக்கப்படாமல் அதுதான் நிற்க முடியும். அசைக்கப்படுகிறதெல்லாம் நம்ம இதனால் எதையும் நம்பின்னு ஒரு ஆட்டினார்னு வைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். எது அசைக்கப்பட முடியாதோ அந்த காரியங்கள் மாத்திரம்தான் நிலை நிற்கும். அப்போஸ்தலர் 10:9-16. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் கட்டப்படுவதையும் அதிலே பூமியில் சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாக கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியெல்லாம் ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாக இருக்க யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவர்களை நீ தீட்டாக எண்ணாது என்று 2 தரம் சத்தம் அவனுக்கு. 3ஆம் தரம் அப்படியே. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு. ஆகவே இவர்கள் அதுவரை வெறும் யூதரோடு தான் இருக்கிறாங்க. சீஷர்கள்லாம் யாரோட தான் இருப்பாங்க? யூதரோட தான். புறஜாதி மற்ற இவங்களுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, போவே மாட்டாங்க. இப்போ ஆண்டவர் மாற்றுறார். அவங்க யூதரோடே இருந்தால் இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்து இருப்போமா? இங்கே யாருன்னா வந்திருப்பாங்களா? ஆண்டவர் மாற்றுறார். இப்படியே இருக்காதீங்க, வெளியே இருக்கிற யூதர் இல்லாத மக்களுக்கு நீங்கள் போக வேண்டும் என்ற ஒரு மனதை மாற்றுகிற. அதுக்காக தான் இந்த தரிசனம். தேவன் சுத்தமாக்கினதை தீட்டாக நீங்கள் சொல்லி முடிச்சோடனே
கொர்நேலியு வீட்டிலேருந்து கொர்நேல் வந்து ஒரு ரோமர், அவனும் யூதர் கிடையாது, ஆள் அனுப்புகிறார் தேவதூதர் அவர் சொல்லி. அப்போஸ்தலர் 10:28-34 அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியுடனே கலந்து அவனிடத்தில் போக்குவரத்து இருப்பது யூதனாவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். யூதனவங்களாம் என்ன செய்ய மாட்டாங்க, சேர. அப்படி இருந்தும் எந்த மனுஷியும் தீட்டுள்ளன் என்று அசுத்தம் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆண்டவர் காட்டினார், யாரும் என்ன செய்யாத, தீட்டா அசுத்தமாக என்ன செய்யாத, எண்ணாத. அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சில நேரத்தில் பெரிய மாற்றம், இதுவரை நம்ம பாரம்பரியங்கள் பழக்கங்கள் அதெல்லாம் கர்த்தர் மாற்றுகிற வேலை. ஏசாயா 40:29-31 சரியா? இப்போ இன்றைக்கி வந்தவங்க வண்டியில் வந்தீங்கன்னு வைங்களேன், உங்கள் வண்டியில் பெட்ரோலே இல்லைன்னு வைங்க, முதல்ல போய் பெட்ரோல் போட்டு கிளம்புவீங்களா, அப்படியே கிளம்பலான்னு கிளம்புவீங்களா? அப்படியே கிளம்பிங்க தான் வந்திருப்பீங்களா? வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் இல்லை போகலாம், அது என்ன பெரிய பெட்ரோல், போகலான்னு கிளம்புனீங்கன்னா வந்திருப்பீங்களா இங்கே? முதல்ல என்ன செய்யணும், அதுதான் தாமதம் முதல்ல செய்ய வேண்டியதை, அவசரப்படக்கூடாது. அவசரம்லாம் அதான் அந்த வசனம். ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து வாலிபரும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். அப்படின்னா போய் பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் போடு. உனக்கு பலன் இல்லாமல் இருக்கிற, நீ சோர்ந்து இருக்கிற, என்ன செய், எங்கேயும் ஓடாத, இதை செய்கிறேன் அதை செய்ய போகாது, முதல்ல எங்கே போயிரு, கர்த்தருடைய பாதத்தில் காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவன புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார். அவள் ஓடினாலும் நடந்தாலும். ஆகவே தேவ பலனை பெற வேண்டும் என்ன, அமைதியாக என்ன செய்யணும், காத்திருக்காங்க, ஓடின்னு இருக்கக்கூடாது. புது பலன் அடையும் வரை அந்த கழுகு என்ன சொல்லுவாங்க, அது வயதாகும் போது என்ன பண்ணுமா, அமைதியாக மேலே போய் உட்காந்துட்டு, அப்போ ஒவ்வொன்றா அந்த சிறகெல்லாம் என்ன செய்யும், கீழே விழுந்துடும், எல்லா சிறகும் விழுந்துடும். சரியா? அமைதியாக இருக்கும் இது வரைக்கும். புது சிறகு வளர, அப்போ அந்த புது சிறகெல்லாம் வளர்ந்த பிறகு என்ன செய்யும், சட்டைகளை அடித்து, அதுதான் வசனம் சொல், கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும். ஆகவே காத்திருக்கணும், பொறுமையாய் புது பலன் பெற்றுக்கொள்ளும் வரை காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 103:5 நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. எத்தனை பேர் உங்கள் வயது திரும்ப வாழ வைப்போது ஆகணும்னு ஆசையாக இருக்குது? அதுக்குன்னு வாழாயிடக்கூடாது. வாழ வயது ஆனோடனே இன்னும் கொஞ்சம் வாலிபத்தில் பண்ண வாழ்தனத்தெல்லாம் திருப்பி என்ன செய்யக்கூடாது, பண்ணின்னு இருக்க கூடாது. சரியா? ஆண்டவர் பாதத்தில் காத்து இருக்கும்பொழுது என்ன செய்வார், புது பலன் கிடைக்கும். எரேமியா 1:10 பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேல் ராஜ்யங்களின் மேலும் ஏற்றின கர்த்தர் என்னுடனே. பெரிய மாற்றங்கள், இதெல்லாம் சாதாரண காரியம் இல்லை. தேசங்களை என்ன செய்யணுமா, பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் என்றால் இது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்க, தேசத்தையே மாற்றுகிற காரியங்கள்.
லூக்கா 2:34-35. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசிரியத்தருடைய தாயகம் மரியாதை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதுக்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளத்துக்கு இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏன் இவருக்கு இவ்வளோ பாடு? ஏன்னா அவர் செய்ய வேண்டிய காரியம் அப்படிப்பட்ட காரியம். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். அங்கே இங்கிலீஷில் சொல்லுவாங்க, உங்களை யாரும் எதுவும் செய்யக்கூடாது, யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, அவங்களை குறை சொல்லக்கூடாது. டு அவாய்ட் எனி அட்டாக்ஸ், சே நத்திங், டூ நத்திங், பி நத்திங். என்னது அப்படின்னா, சே நத்திங், டூ நத்திங், பி நத்திங்னா என்ன அர்த்தம்? என்னை யாரும் எதை சொல்லக்கூடாதுங்க, யாரும் எனக்கு எந்த தொந்தரவு கொடுக்காது, யாரும் எது பண்ணக்கூடாதுன்னா, ஒன்றும் செய்யாத, ஒன்றும் சொல்லாத, ஒன்றுக்கு உதவாதமாக இரு, யாரும் உன்னை திரும்பி கூட என்ன செய்ய மாட்டாங்க. நீ ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிற நபராக இருந்தால் அநேக தாக்குதல் உனக்கு வரும். ஏன்னா நீ எல்லாத்தையும் மாற்ற பார்க்குற, புதிதாக பார்க்குற, ஒரு பெரிய ஒரு மறுரூபத்தை உண்டு பண்ண நீ ஏதாவது கிரியை செய்கிற என்றால் அப்போ என்ன வரும்? எதிர்ப்பு பாடுகள்லாம் வரும். அதுக்கு தான் ஆண்டவர் குழந்தையாக வரும்போது அநேகர் விழுவதற்கும் எழும்புவதற்கும் இவர் உன் பட்டை, உன் ஆத்மா ஒரு பட்டையும் ஒரு. ஆகவே ஏன் நமக்கு காரியம், நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே ஒரு மாற்றத்தை உண்டாக்குறதா, அல்லத்துக்கும் ஒன்றுத்துக்கும் உதவாதவர்களாக இருக்கிறோமா? அப்போ யாரும் அவங்களை திரும்பி கூட, நீங்கள் உலகத்தில் ஒரு புரட்சி, ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும்பொழுது அதற்கு ஏற்ற ஒரு எதிர்ப்பு என்ன செய்யும்? வரும். 4வது, தேவனுக்கு உண்டாகும் அதிகமான மகிமை, கிரேட்டர் க்ளோரி ஆஃப் காட். யோவான் 11:1-6. மரியாளும் அவள் சகோதரியும் ஆகிய மார்த்தாளும் இருந்த பெத்தனியா கிராமத்தில் லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டு இருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலத்தை பூசி தன் தலைமையினாருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவருடைய சகோதரன் ஆகிய லாசரு வியாதியாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் தேவனுடைய மகிமை விளங்கும்படி ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனாலே மகிமைப்படுவார் என்று. இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவருடைய சகோதரிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பாய் இருந்தார். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல இன்னும் 2 நாள் தங்கினார். ஆண்டவர் நேசிக்கிற குடும்பம். ஆண்டவரே, நீர் நேசிக்கிற லாசரு வியாதியாக இருக்காருன்னா ஆண்டவர் என்ன பண்ணல? ஓடி வரல. ஐயோ, லாசரு இருந்த இடத்துல இன்னும் 2 நாள். இப்போ வியாதியாக இருக்கிறாருன்னு சொல்லும்போது என்ன சொல்ற? இந்த வியாதி மரணத்துக்கு, இதன் மூலமாக தேவன் என்ன செய்ய போகிறார்? மகிமை. இன்னும் 2 நாள் தங்கி வரத்துக்குள்ள அங்கே லாசர் ஆல் அவுட். சரியா? ஆல் அவுட் ஆகி 4 நாள் ஆகுது. மெதுவாக என்ன ஆண்டவர் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா லாசர் உயிரோடு இருந்திருப்பாங்க. ஆகிலும் இப்பொழுது மாலை ஆனால் நீ விசுவாசித்தால் தேவ மகிமை. அங்கே போய் லாசருவே வெளியவான என்ன? அப்போ அந்த வியாதி குணமடைகிறதை பார்க்கலாம் உயிரோடு எழும்புது ஆண்டவருக்கு அதிக மகிமை கொண்டு வந்தது. ஆகவே சில வேளைகளிலே யோவான் 11:37 அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை
திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா? அவன் ஒரே ஏன் அவர் இவ்வளோ லேட்டாக வந்தார், குருடனுக்கெல்லாம் கொடுத்த இவனை சாகாமல் வச்சிருக்கலாமே. இப்போ அதை விட மரித்து உயிர்த்தெழுந்த தேவனுக்கு அதிக மகிமை உண்டானது. யோபின் வாழ்க்கையிலும் பிசாசு ஆண்டவரிடத்தில் அங்கே ஒரு சவால் வரும். சரியா? யோபு 1 ஊஸ் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன், அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணும். நல்லவனா கெட்டவனா? சரியா? யோபு 1:8-12, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற அவனை போல பூமியில் ஒருவனும். ஆண்டவர் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறார்? யோபை போல நல்லவன் யாருமே இல்லை. சரியா? அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரம், யோக விருதாவாய் தேவனுக்கு பயந்து. அவன லாபம் இல்லாமையா? ஆதாயத்துக்காக தான் தேவன் அவன் என்ன செய்கிறான்? பயந்து விருதாவாய். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டு அவனுக்கு உண்டானவள் எல்லாம் தொடுவீர். ஆனால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்காமல் பாரும். தான் சவால். அவன் பொழப்பில் மண்ணை வாரி போடுவோம்னா சொல்கிறான்னு பாருங்க. நம்ம ஊர் பாஷையில் என்னன்றான் பிசாசு? அவன் எல்லாம் ஆசீர்வச்சிருக்கு. அவனையும் வீட்டையும் எல்லாம் பாதுகாத்து ஆசீர்வச்சு அவன் பெரிய சம்பத்தெல்லாம் பெருசு, நிறைய பணம் நிரம்பி வழியுது. சரியா? அதையோடும் அவனை அப்போ அவன் உனக்கு பயப்படுறானோ, உன்னை தூஷியாமல் போகிறானோ பாரும். அதான் சவால் பண்ணுகிறான். சரியா? கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டான எல்லாம் உன் கையில், அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாக. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதி விட்டு சரியா போய் என்ன பண்ணான்? ஒரே நாளில் அவனுக்கு இருந்த அத்தனை ஆஸ்தியும் போச்சு. ஆடு மாடு ஒட்டகம் என்னென்ன வச்சு எல்லாம் அப்படி ஒவ்வொன்றா செய்தி வருது. இது அதிர்ச்சியில் இருக்கும்போது இவ்வளோ பணக்காரன் இருந்தவன் இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டான். எல்லாம் போயிடுச்சு. ஆஸ்தியெல்லாம் காசெல்லாம் போயிடுச்சாப்பா, ஏழை ஆயிட்டனா அந்த அதிர்ச்சியில் இருக்கும்போது அர்த்தம் எல்லா பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் என்ன பண்ணாங்க? மரித்து. இப்போ எப்படி இருக்கும்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு தேவன் இவனை போல உலகத்தில் நல்லவன் யாருமே சொன்ன அவனுக்கு என்ன நினச்சி பாரு. சரியா? சில பேர் என்ன தீமை பண்ண, எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? யோபு என்ன தீமை பண்ணார்? யோபு என்ன தீமை பண்ணார்? அவரை போல நல்ல உலகத்தில் இல்லைன்னு ஆண்டவரே அவனுக்கு போய் எல்லா ஆஸ்தியும் போய் எல்லா பிள்ளைகளும் ஒரே நாளில். சரி, சாத்தா என்ன சார்? நீ தொடும் அவன் உண்மை தூஷிப்பானோ, தூஷியாமல் போவானோ பாரும். அதான் சவால். சரியா? இப்போ நடந்த போது வசனம் என்ன? அப்பொழுது யோபு எல்லாம் எழுந்து போன நேரத்தில் எழுந்து என்ன பண்ணுறார்? எழுந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை தரையிலே விழுந்து பணிந்து, இங்கிலீஷில் பணிந்து வர்ஷிப்ட், தொழுது கொண்டு. நம்ம என்ன நினைக்கிறோம்? வர்ஷிப்னா நல்லா மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடினாப்பா நான் நல்லா வர்ஷிப்பா, அது ஏன்னோ பொழுதுபோக்கு மாதிரி நினச்சின்னு இருக்கிறோம். இன்றைக்கி உலகத்தில் ஆராதனைனா நல்லா வேகமாக போடுப்பா, நல்ல மியூசிக், நீங்கள் நல்லா பாட்டுப்பா, நல்ல ஏதோ எல்லாரையும் இங்கே களியாட்டு நடக்கிற மாதிரி. அதான் இன்றைக்கி உலகம் நினச்சின்னு இருக்குது. வர்ஷிப்னா என்னவா? பெரிய அது என்டர்டெயின்மெண்ட். இது உலகத்தார் கான்சர்ட்டில் போய் டான்ஸ் ஆடின்னு இருக்கிறான் பாருங்க. இவங்க சபையில் ஆடணும், அதுதான் ஆராதனை. இங்கே எப்போ இவர் ஆராதிக்கிறார்? எல்லாம் போச்சுப்பா. நீ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளைகிற உனக்கு என்ன ஆச்சு?
எல்லா ஆஸ்தியும் போச்சு, எல்லா பிள்ளைகளும் போச்சு. அப்பொழுது அவர் வர்ஷிப் பண்ணுறார். அப்பொழுது தன் தலையை சிறிது தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும். இதுதான் சவால். அவனை தூஷிப்பான், அவனை தொடும், அவனும் முகத்துக்கு என்ன செய்வான்? இவெல்லாவற்றிலும் யோபு பாவம், தேவனை பற்றி குறை சொல்லவும். யோபு 2:3. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகி யோபின் மேல் கவனம், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமான மனுஷராகிய அவனை போல பூமியில் ஒருவனும் முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவன. அவன் இன்னும் தன் உத்தமத்திலே மூர்த்தியான. சாத்தான் கர்த்தருக்கு பிரதி தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் ஆனாலும் நீருடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும். நீர் அவனுக்கு வியாதியை விடும், உலகம் எலும்பையும் மாம்சத்தையும் தொடும். அப்போ என்ன செய்வான்? அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பு. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். ஃபுல்லாக வியாதி, தலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன வந்துச்சு? வியாதி. யார் கொண்டு வந்த அந்த வியாதி? சாத்தான். சாத்தான் என்ன செய்கிறான்? தலையிலேருந்து கால் வரைக்கும் பருக்களால். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். சரியா? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவினத்திலும் உன்னை நேசித்து காப்பாற்றி ஆதரித்து அப்படின்னு சொன்னாங்களா? அப்பொழுது அவன் மனைவி என்னான்றாங்க? அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறியோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். நீ ஏதோ பணக்காரன் இருந்தால் நான் நீ ஏழையான ஒன்றை வச்சு நான் கவனிச்சுன்னு இருப்பேன்னா போய் சேரு. இப்போ நீ ஏழையாக இருக்கிற உன்கிட்ட ஒன்றும் ஒரு பைசா இல்லை. இது அது இல்லாமல் வியாதிப்படுத்தினதை யார் வச்சு கவனிச்சுன்னு இருக்கிறது? ஏதோ பணக்காரன்னா பல்ல கட்சினாது கவனிங்களா? நீ ஒன்றும் இல்லாத லாட்ரி அடிச்சுன்னு இருக்கிறீங்க. ஒரு பைசா இல்லாமல் லாட்ரி அடிச்சுன்னு இருக்கும்போது ஒன்றை வச்சு நான் கவனிச்சுன்னு இருப்பேனா? சரியா? அந்த காலத்தில் இந்த மாதிரி ஆளுங்களாம் இருந்துருக்குறாங்க. அதுக்கு தான் வசனத்தில் இருக்குது. அது இன்னும் பயந்துடாதீங்க. எதுவுமே புதுசே கிடையாது. இதுலேருந்து என்ன கற்றுக்குறீங்க? கூடுமானவரும் வியாதி வராமல் பார்த்துக்கோங்க. சரியா? இந்த நிலைமை உங்களுக்கு வராதபடி உடம்ப பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வசனம் தான் அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரியை போல பேசுகிறாய். சரி, அந்த காலத்தில் இந்த மாதிரி ஆளுங்க வந்திருக்கிறாங்கன்னு வைங்க. தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகள் நான் பாவம் செய்யவில்லை. பிசாசு அவன் தூஷிப்பான், ஆதாயத்துக்கு தான் அவன் உனக்கு பயந்துன்னு இருக்கிறான். இன்னும் உண்மையான தொட்டினால் முகத்துக்கு உண்மை அவன் என்ன செய்யல. இந்த சவால் சரி செஞ்சுப்பார், ஆண்டவர் சவால் விடுற. அப்போ அதிலே யோபு தேவனை தூஷிக்காமல் நிற்கும் பொழுது பிசாசுக்கு முன்பதாக தேவனுக்கு ஒரு பெரிய மகிமை வந்ததா இல்லையா? கவலைப்படாதீங்க. நம்மளெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், அவருக்கு தெரியும் நமக்கு வந்தால் என்ன பண்ணுவோன்னு. அதனால நமக்கெல்லாம்
சோதிக்க இதை நமக்கு எதுக்கு தலை அவமானம் வரணும், இதுங்களை விட்டு சோதிக்க விட்டு எல்லாம் வாயை திறந்து இன்னொன்று நம்ம திட்டி விட்டாங்கன்னு வைங்க, பிசாசு பார்த்து சிரிப்பான். அதனால் எல்லாருக்கும் ஆண்டவரெல்லாம் அதெல்லாம் ஆளை பார்த்து தான் சோதிப்பார்னு வைங்க. சரியா? ஒரு தலைவலி வந்தாலும் எங்கே ஆண்டவர் கண் இருக்குதா? வாரம் வாரம் சபைக்கு போனேன், தசமாக கொடுக்குறேன்னு ஏன் தலைவலி வந்துச்சு? சரியா? யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்று. யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டைத்தனையாக கர்த்தர் அவனுக்கு எல்லாம் இழந்ததெல்லாம் ஆண்டவர் திரும்ப 2 மடங்கு கொடுத்தார். யோவான் 1:1. அவர் அப்புறம் போகில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டு அப்பொழுது அவருடைய சீஷர் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். சிலர் எது நடந்தாலும் அவட யார் பாவம், இவங்க எதாவது பாவம் பண்ணாங்களான்னு அந்த காலத்துலேயே இந்த மாதிரி கேட்குற ஆளுங்க இருந்துருக்குறாங்க. ஆண்டவர் ஏன் இவன் பாவம் பண்ணா, இவங்க அப்பா அம்மா பண்ணாங்களா, ஏன் இவனும் பண்ணல இவங்க அப்பா அம்மாவும், இவன் இதில் ஆண்டோடைய கிரியை வெளியப்பட போகுது, தேவனுடைய மகிமை வெளிப்பட போகுது என்று அவனுக்கு ஆண்டவர் அங்கே சுகத்தை கொடுத்ததை பார்க்கிறோம். 5வது, நம்ம இருதயத்தில் இருக்கும் பயம் ஏன் ஆசீர்வாதம் தாமதமாகுது? நம்ம இருதயத்தில் இருக்கிற அவர் ஃபியர்ஸ். யோபு 3:25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. யோபு 1:5. விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய விளக்கின்படி சர்வாங்கன தகன பலிகளை இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களெல்லாம் அப்படி என்றால் யோபுக்கு எப்பவுமே இருதயத்தில் ஒரு பயம் இருந்திருக்கு. இந்த மாதிரி நடக்குமா, இந்த மாதிரி ஒரு வேளை ஆக இது நடந்த உடனே என்னன்றார், நான் பயந்த காரியம் எனக்கு, நான் அஞ்சினது எனக்கு. நம்ம தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாது, இது ஆகிடுமா அதாகிடுமா, உள்ள எங்கேயோ போகிற காரியம் வந்து நடக்கிற மாதிரி நம்ம பயத்தினால் என்ன செய்ய இழுக்க கூடாது. தேவையில்லாத பயம் என்ன செய்யக்கூடாது. அதுதான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். மத்தேயு 14:20. அதற்கு அவன் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகிறான். ஆண்டவரே என்னை ரட்சியும். ஆகவே தண்ணீரின் மீது நடக்க முடிந்தது. ஆனால் என்ன நடந்தது, காற்றையும் அலைகளையும் கண்டு பயப்படும் பொழுது என்ன உள்ளே நம்முடைய பயம் நமக்கு பல வேதனைகளை என்ன செய்யும் கொண்டு வரும். ஆகவே விசுவாசினா என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். பயந்து இருந்தால் அதனாலே பல காரியங்கள் நமக்கு என்ன செய்யும், தடை செய்யப்படுகிறது. என்னாகமம் 13:26 ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்து கிட்ட வந்துட்டாங்க. உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, அவர்கள் பாரான் வனாந்திரத்தில் இருக்க காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவரிடத்திலும் இஸ்ரேல் புத்திரர் சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு அவர்கள் மோசை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், இது அதனுடைய. ஆனாலும் அந்த தேசத்திலே கூடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவர்களும்.
மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கும். அங்கே ஏனோக்கின் குமாரரை கண்டு அமேலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கும். ஏத்தேரியும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் கானானியர் கடல் அருகையும் யோர்தான் அடையிலும் கூடியிருக்கிறார். அப்பொழுது காலேப் மோசேக்கும் ஜனங்களை, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்றார். கிட்ட வந்துட்டாங்க, வாசப்படியில் போய் எடுத்துக்கலாம், ஆண்டவர் கொடுத்த தேசம், வாங்க போகலான்னு சொன்னாங்களா? அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவிமான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதர்களை நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டி கிளிகளைப் போலவும் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப. இதனால தான் 40 வருஷம் சுற்றின்னு இருந்தாங்க. ஏன் தாமதம்? உள்ளே போக வேண்டியதானே? இருதயத்தில் என்ன இருந்துச்சு? பயம். நாம் பயந்து இருப்போம் என்றால் காரியங்கள் தாமதம் ஆகும். விசுவாசத்திலே முன்னேறி சென்றால் ஆசீர்வாதங்களை என்ன செய்யலாம்? சீக்கிரமாக பற்றும். 6வது, ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள். 2 கொரிந்தியர் 12:7 அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தவளை குறித்த மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள், என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கூட்டும் சாத்தானுடைய தூதனார். ஆகவே எனக்கு என்ன வரக்கூடாது? பெருமை வரக்கூடாது. எப்பொழுதுமே ஆண்டவருக்கு முன்பதாக எப்படி இருக்கணும்? மனத்தாழ்மை. எனக்கு பெரிய வெளிப்பாடு கிடச்சிது, நான் 3ஆம் வானம் போனேன்னா வரக்கூடாது பெருமை. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விழும், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய், அந்தபடி நான் பலவீனமாய் பலவுள்ளவனாய் இருக்கேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கஷ்டம் எனக்கு இருக்கிறது பெருசு இல்லை, எது முக்கியம்? எனக்கு என்ன வரக்கூடாது? பெருமை வரக்கூடாது. தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும். பெருமை இருந்தால் தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆகவே மேட்டிமைக்கு வந்தால் பின்னால் என்ன வரும்? வீழ்ச்சி வரும். ஆகவே அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக இப்படிப்பட்ட பாடுகளெல்லாம் வருவதை குறித்து நான் என்ன செய்கிறேன்? பிரியப்படுகிறேன். நீதிமொழிகள் 30:7 2 மனு உம்மிடத்தில் கேட்டுக்கிறேன், நான் மறிக்கும் பரியந்தம் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். சரியா? நம்ம என்ன 2 கேட்குறோம்? நம்ம கொடுக்குற 2 மனு என்னாங்க? இவர் 2 மனு கொடுத்துருக்கிறார். நம்ம இன்றைக்கி 2 மனு கொடுத்தா என்னவா இருக்கும்? இன்னும் அந்த 2 மனு, மாயையும் பொய் வசனிப்பு எனக்கு வரும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. ஏன்? நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று எல்லாம் எல்லாம் எனக்கு இருக்கும்போது யாருங்க இது கர்த்தர்? ஆண்டவரே மறக்கிற அளவுக்கு நடக்குதா இல்லையா? சில பேர் பிரச்சனை இருக்கும்போது முதல்ல உட்காந்து இருப்பாங்க, எல்லாம் ஜோம் பண்ணுங்க, பெரிய கஷ்டங்க, பெரிய இக்கட்டில் இருக்கிறாங்க. சரியா? பார்க்கும் முதல்ல அந்த சேரில் உட்காந்தே இருப்பாங்க. ஏன்னா பெரிய இக்கட்லேருந்து அந்த இக்கட்டுலேருந்து ஆண்டவர் விடுவித்தார்னு வைங்க, அதே சேரை பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்கும்? காலியாக இருக்கும். ஏன்னா
பிரச்சனை தீர்ந்து. இப்போ எதுக்கு நான் கர்த்தரை தேடணும்? எதுக்கு நான் சபைக்கு போகணும்? நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடி, தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காது. என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தரலும். சரியா? மார்க் 9:43-40. உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடனே அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போடுவதை பார்க்கிலும் ஊனனுமாய் ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பது உனக்கு நலமாய். அங்கே அவர்கள் புழு சாவமல் அக்கினி அவையாமல். உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து. நீ 2 காலுடனே அவியாத அக்கினியுள்ள நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய். அங்கே அவர்கள் புழு சாமலும் அக்னி ஆய்மார். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கின அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடனாய் நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கலாம் 1 கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு. ஆண்டவர் குருடருக்கு பார்வை கொடுத்தார், ஊமையை பேச வச்சார், முடவனை. அதே ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார்? நீ 2 காலை வச்சு நரகத்துக்கு போகிறதோட 1 காலோடு பரலோகம் போகிறது நல்லது. 2 கண்ணை வச்சு நரகத்துக்கு போகிறதோட 1 கண்ணோடு எங்கே போகிறது நல்லது? ஆகவே இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் இந்த சரீரத்தை விட முக்கியம். சங்கீதம் 119, 67, 71, 70. நான் உபத்திரப்படுவதற்கு முன் என்ன செஞ்சேன்? வழி தப்பி இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து. நான் உபத்திரப்பட்டது எனக்கு, அதனால் உமது பிரமாணங்களை கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதி உண்மையின்படி என்னை உபத்திரப்பட்டீர் என்று அறிவேன். சில காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சரீரத்துக்கு ஒரு வேதனையாக இருக்கலாம், ஆனால் அதை விட முக்கியம் எது? நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். 7வது, நாம் எதிர்பார்க்கும் ஆசீர்வாதங்கள் தாமிப்பது ஏன்? லேக் ஆஃப் டெஸ்பரேட். என்ன இல்லைங்க? பசி தாகம் இல்லை. ஆதியாகமம் 32:24. யாக்கோபு பிந்தி தனித்து. அப்போது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவு அவனுடைய போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனை தொடை சந்தையை தொட்டார். அதனாலே அவருடைய போராடுகள் யாக்கோபன் தொடை சந்து சொல்லிக்கணும். அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழிய உண்மை போக. அதான் வைராக்கியம், அதான் பசித்தான். கொடுத்த ஆசீர்வாதத்தை கொடுக்கலன்னா என்ன செய்ய மாட்டேன்? போக. அவர் உன் பேர் என்ன யாக்கோபு. அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். ஏன்? தேவனோடும் மனிதரும் போராடி மேற்கொள்ளும். ஏன் ஆசீர்வாதம் தாமதமாகுது? பெற்றுக்கொள்ளணும், பசித்தாகம் இருக்கணும். அது இல்லைன்னா 1 நாளாகமம் 4:9. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன். அவனுக்கு யாபேஸ் என்று பேர். சரிங்க, துக்கம்னு பேர் வச்சிருக்கிறாங்க, அப்படியே இருந்துன்னு போவோம் விட்டானா? என்ன செஞ்சேன்? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவன் எனக்கு தேவரீர் நீ என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்து என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அறிவினான். யாரெல்லாம் ஆண்டவரே நீ ஆசீர்வதியும் முழு இருதயத்தோடு தாகத்தோடு பசியோடு கேட்கும்பொழுது கர்த்தர் அவங்க வேண்டிக் கொண்டது என்ன செய்வார்? மத்தேயு 5:6. நீதின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் அவர்கள் திருப்தி. அந்த பசி தாகம் இருக்க வேண்டும். சங்கீதம் 42:1-2. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து.
என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாய் நான் எப்பொழுது தேவனுடைய சந்தியில் வந்து நிற்பேன். அப்படிப்பட்ட தாகம் பசி இருக்கும்போது தான் ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய முடியும். அந்த பசி தாகம் இல்லைன்னு அதனால தான் கிடைக்க மாட்டேங்குது, தாமதமாயினே போதும். ஏன் இன்னும் அந்த இது வரல, அந்த வைராக்கியம் வரவில்லை. என்னை ஆசீர்வாதத்தால் விடமாட்டேன் என்று என்ன செய்யணும், அந்த தாகம் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் இருப்பேன். Why are our blessings delayed? நாம் எதிர்பார்க்கும் ஆசீர்வாதங்கள் ஏன் தாமதம் ஆகிறது? முதலாவது காட்ஸ் டைமிங், கர்த்தருடைய. இரண்டாவது த டெஸ்ட் ஆஃப் இட், நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. மூன்றாவது டேர்னிங் பாயிண்ட்ஸ், கர்த்தர் ஒரு பெரிய மாற்றங்களை உருவாக்குகிறார். நான்காவது கிரேட்டர் க்ளோரி ஆஃப் தேவனுக்கு இதனால் இன்னும் அதிக மகிமை உண்டாகும்படி. ஐந்தாவது அவர் ஃபியர்ஸ், நம்ம இருதயத்தில் இருக்க பயங்கள். ஆறாவது ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், சரீர நன்மைகளை பார்க்கிலும் எது முக்கியம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஏழாவது லேக் ஆஃப் டெஸ்பரேஷன், ஒரு பசி தாகம் இல்லை, வேணும் கொடுத்தா விட மாட்டேன் என்ற அந்த ஒரு வைராக்கியம் இன்னும் வரவில்லை. அங்கே இந்த நாட்களில் இதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் தடைகளை நீக்கி, தாமதங்களை நீக்கி, எதிர்பார்க்கும் ஆசீர்வாதங்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து, உம்மை பாடி, உம்மை புகழ்ந்து உடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரம். நாங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் தாமதம் ஆகிறது ஏன் இந்த தலைப்பிலே இந்த நாளிலேயே உம்முடைய வேலைக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்திற்கும் நீர் குறித்த வேலையை வைத்திருக்கிறீர். அந்த வேலையை காக்கும்படி கிருபை தரும். எங்கள் விசுவாசத்தை சோதிக்கிற தேவன், அதிலே வெற்றி பெறும் பொழுது பெரிய ஆசீர்வாதங்களை நீர் இந்த நாட்களிலே எங்களுக்கு வைக்கிற தேவனாக இருக்கும்படியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை உண்டு பண்ணுகிற தேவன், எதையெல்லாம் மாற்றப்பட வேண்டுமோ இந்த நாட்களிலே அதையெல்லாம் மாற்றும்படி எங்கள் எண்ணங்கள், செய்கைகள் ஒரு மறுரூபத்தை இந்த நாட்களிலே நீர் தருகிற தேவனாக இருக்கப்படியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலே எங்கள் இருதயத்திலே பல பயங்களை வைத்து ஆசீர்வாதங்களை இழந்து விடாதபடி, தாமதமாகாதபடி இந்த நாட்களிலே விசுவாசத்திலே உறுதியாய் நின்று முன்னேறி நம்முடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும்படி இந்த நாட்களுக்கு எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், நேரனை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொள்ளுகிற, சுதந்திரிக்கிற அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், வைராக்கியத்தை இந்த நாட்களிலே எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே உடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக, கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனைப் போல இந்த நாட்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படும்படி நீர் கிருபை தருவீராக. இந்த நாளிலே தியானித்த ஒவ்வொரு வசனமும் எங்கள் இருதயத்திலே கிரியை செய்து 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்க பெரிய காரியங்களை நீர் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழிநடத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி, அதிக மகிமை உமக்கு கொண்டு வரும்படி பெரிய காரியங்களை நீர் செய்கிற தேவன். அப்படிப்பட்டவர்களாகி நாங்கள் காணப்படும்படி
இந்த நாளிலே நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்களை தொடர்ந்து நீர் வழி நடத்து, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய தேவைகளை நீர் சந்திப்பீராக, குறைவெல்லாம் நிறைவாகும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் இந்த நாட்களில் நீர் கட்டளையிடுவீராக. உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி செய்கிறார். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாகும். அதன் மேன்மையை உணர்ந்து கொள்ளவர்களாக காணப்படும்படி கிருபை தாரும். எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். உடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர் அநியாயிக்க நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.